சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கொத்தப்பாலம் என்ற கிராமத்தில் வாழ்பவர் ஸ்ரீ கோபால ரெட்டி. அவரது மனைவிக்கு பிரசவமாகி பெண் குழந்தை பிறந்தது. 14ஆம் நாள் வீட்டிற்கு அனுப்பினார்கள். மனைவியை முதலில் ரயிலில் ஏறச் சொன்னார். ஜன்னலோர இருக்கையில் அவர் அமர்ந்ததும் குழந்தையை தூக்கி கொண்டு ஏறுவது சிரமமாக இருக்கும் என்று தோன்றியதால் ஜன்னல் வழியாக அவளிடம் தந்து விடுவதென தீர்மானித்தார். ஏறும் வழியில் ஒரே நெரிசல். குழந்தையை தரும்போது ரப்பர் சீட்டிலிருந்து நழுவி குழந்தை கீழே விழுந்துவிட்டது. ரயில் நிலையத்தில் ஒரே பரபரப்பு. அவளுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள். விழுந்த குழந்தை அழவில்லை. மனைவி கதறினாள். மறுபடியும் குழந்தையுடன் ஆஸ்பத்திரிக்கு ஓடினார்கள். குழந்தைக்கு எங்கே அடிபட்டதென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. குழந்தை உட்கார்ந்தே நகர்ந்தாள். 4 வயதாகியும் பேசவில்லை. வேண்டாத கோவில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. ஒரு நாள் சாய் பக்தர் பரத்வாஜா கோபால் ரெட்டியின் வீட்டிற்கு வந்தார். குழந்தை மல்லிகாவின் நிலையை பார்த்தார். கோபால், பாபாவின் மகிமையை நீ அறியவில்லையே. பாபாவின் அருளால் மல்லிகா குணமடைவாள் என்று அவளது கை கால்களை தடவி கொடுத்தார். பாபாவுக்கு கல்கண்டு நிவேதித்து பின் அவளுக்கு தந்தார். மறுநாள் மல்லிகா பிடித்து கொண்டு நின்றாள். அடுத்த நாள் நடக்கத் தொடங்கினாள். அடுத்த மாதம் வேகமாய் ஓடினாள். மாடி ஏறினாள். பெற்றவர் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வியாழக்கிழமை தோறும் கோபாலின் இல்லத்தில் பாபா பஜன் அமர்க்களப்படும். மல்லிகாவும் மழலை குரலில் பாடினால். ஆண்டுதோறும் ஷீரடிக்கு சென்று வந்தனர். கர்னூல் மாவட்டத்திலுள்ள தேன் என்ற இடத்தைச் சேர்ந்த திரு M.K. ஆனந்த் வெங்கடேஸ்வரலு திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் MSc படித்து கொண்டிருந்தார். அவரது 3வது சகோதரர் சேசுமணிக்கு அவர் பிறந்த 3வது மாதத்தில் இளம்பிள்ளை வாதம் வந்தது. அதனால் சேசுமணியின் இடது பக்க உறுப்புகள் செயலிழந்து போயின. 10 வயதாகியும் சேசுமணியால் நிற்க முடியவில்லை. வித்யாநகரில் சாய் பக்தர் பரத்வாஜா வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே சென்றார் வெங்கடேஸ்வரலு. அந்த சமயம் ஹரிகரை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த நாராயண மகாராஜும் அங்கு வந்திருந்தார். அவர்களிடம் தம்பியின் நிலைமையை கூறி வணங்கினார் வெங்கடேஸ்வரலு. ஹனுமன் சாலிசாவை படித்தபடி வந்த விபூதியை உன் தம்பியின் உடலில் தடவு, குணமாக்கிவிடும் என்று விபூதி அளித்தார் ஸ்ரீ சமர்த்த நாராயண மகாராஜ். சாயி இவர் ரூபத்திலிருந்து விபூதி அளிக்கிறார் என்றார் பரத்வாஜா. தன் 2வது சகோதரன் மூலமாக அந்த விபூதியை வீட்டிற்கு அனுப்பி விவரத்தை சொல்லி அனுப்பினார். அவர்கள் வீட்டில் ஹனுமான் சாலிசா இல்லை. அது இல்லாமல் தடவக்கூடாது என்று நினைத்து வீட்டில் உள்ளோர் விபூதி பட்டலத்தை பிரிக்கவே இல்லை. மறுநாள் ஆனந்த வெங்கடேஸ்வரலு கனவில் பாபா தோன்றி சூழ்ந்திருந்த பக்தர்களிடம் இவனை நான் நடக்க வைத்தேன் என்று ஆனந்தை சுட்டி காட்டினார். ஆனந்துக்கு எதுவும் புரியவில்லை. அடுத்த வாரம் ஊருக்கு போகும்போது சகோதரன் நடப்பதை கண்டதும் தான் கனவுக்கு பொருள் புரிந்தது. தடவாவிட்டாலும் தலையணை கடையிலிருந்து சாயின் விபூதியே நடக்கும் ஆற்றலை தந்திருந்தது. கல்கத்தாவிலுள்ள திரு M. ரவிச்சந்திர ராவ் பாபா பக்தர். அவருக்கு தபால் தந்தித்துறையிலிருந்து இன்டர்வியூக்கான கடிதம் வந்தது. முதல் நாள் ஸ்ரீ பரத்வாஜை நமஸ்கரித்து ஆசி பெற்றார். சுவாமி, நான் தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கமுடையவன். காலை 5 மணி பஸ்ஸில் புறப்பட்டால் தான் சரியான நேரத்துக்கு போட்டிக்கு போக முடியும். என்னை 4:30 மணிக்கு எழுப்பிவிட முடியுமா என்று பணிவுடன் கோரினார். காலை 4:30 மணிக்கு அலாரம் அடிக்குமாறு கடிகாரத்தை திருப்பி வைத்தார் சுவாமிகள். நிம்மதியாக உறங்கினார் ராமச்சந்திரன். அதிகாலை 5 மணிக்கு கிழக்கு ஜன்னல் அருகே பாபா தோன்றி போதும் உறக்கம், விழித்துக்கொள் என்று குரல் கொடுத்தார். அலறி அடித்து கொண்டு எழுந்தவர் பேருந்து நிலையத்துக்கு ஓடினார். அங்கே தாமதமாக வந்த பஸ் அவருக்காக காத்திருந்தது. பழுதான கடிகாரம் 4 மணிக்கே நின்று விட்டிருந்தது. சரியான சமயத்தில் போய் வேலைக்கு ஒப்புக்கொண்டார் ராமச்சந்திரர். சாய் பக்தரான ஸ்ரீ பரத்வாஜரை வணங்குவதை சாயியை நமஸ்கரிப்பதாகவே பலர் நினைத்தார்கள். சுலோச்சனா கல்லூரி மாணவி. வித்யாநகரில் பெற்றோரோடு வசித்து வந்தார். அவரது தந்தை ஒரு பர்லாங் தூரம்
நடந்தால் கூட கால்கள் வீங்கி கொண்டு பெரிதும் துன்பப்பட்டார். ஹோமியோபதி ஆலோபதி எதுவும் பயன் தரவில்லை. அதை பற்றி பரத்வாஜாவிடம் கூறினார் தாயார். அம்மணி, தாங்கள் ஒரு சாய்பாபா படத்தை சிநேகிதருக்கு கொடுத்ததாக கூறினீர்கள். முடிந்தால் அவருக்கு புதியதாக ஒரு படம் வாங்கி கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்கி பழைய இடத்தில் மாட்டி பூஜை செய்யுங்கள். சாய் சரிதத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். நல்லது நடக்கும் என்றார் பரத்வாஜர். அப்படியே செய்தார் சுலோச்சனா. தந்தை அது பற்றி கேட்க, அப்பா, பாபா எத்தனையோ பேரின் வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார். நீங்கள் அவரை வேண்டிக் கொள்ள விட்டால் நஷ்டம் உங்களுக்குத்தான் என்றாள் மகள். அவரும் சரி அம்மா, உனக்காக பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறேன். கால்வலி நிவர்த்தியானால் ஷீரடி போகலாம் என்றார். என்ன ஆச்சரியம்! படிப்படியாய் கால்வலி குணமாயிற்று. ஒரு மைல் நடந்தாலும் கால்கள் வீங்கவில்லை. வேண்டிக் கொண்டபடி குடும்பத்தோடு ஷீரடி சென்று சமாதியை வழிபட்டனர். அதன் பின் நாள் தவறாமல் வீட்டிலும் பாபாவை பூஜித்தார். ஒரு நாள் சாயி அவர் கனவில் தோன்றி அந்த ஊர் மனிதர் ஒருவரை காட்டி, இவன் உன் வீட்டில் இன்றிரவு திருட திட்டமிட்டிருக்கிறான் என்று எச்சரித்தார். உடனே சுலோச்சனாவின் தந்தை கதவுகளை நன்றாக சாத்தி பூட்டினார். மறுநாள் அந்த நபரை தெருவில் சந்தித்தபோது, நீ எதற்காக எங்கள் வீட்டு திண்ணையில் நேற்றிரவு அமர்ந்திருந்தாய் என்று கேட்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று அவன் மிரண்டான். 1970 வித்யாநகர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார் திரு ராமகிருஷ்ணா ரெட்டி. தினமும் ராம பூஜை செய்வேன் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டே அவரை அனுப்பினார் தந்தை. ஆனால் வித்யாநகர் வந்த பிறகு சக மாணவர்களின் கேலிக்கு பயந்து மானசீக பிரார்த்தனை மட்டும் செய்து வந்தார். ஒரு முறை ஸ்ரீ பரத்வாஜை சந்தித்து வணங்கினார். நீ ஃபெயிலானால் உன் படிப்பு நின்று போகும். அப்போது சுற்றமும் நட்பும் ஏலம் செய்யாதா? ஊர் சுற்றுவதாலும் அரட்டை அடிப்பதாலும் திரைப்படங்கள் பார்ப்பதாலும் என்ன பயன்? பொழுது என்பது போகுவதற்கு அல்ல, கழிந்த காலங்கள் கறந்த பால் போல மீண்டும் பசுவின் மடிகள் புகாது என்றவர் பாபா அற்புதங்கள் பற்றி நிறைய கூறினார். நான் ராமனுக்கு பதிலாக பாபாவையே வழிபடட்டுமா? அவர் இத்தனை பேருக்கு நல்வழி காட்டியாக இருந்திருக்கிறாரே என்று கேட்டார் ராமகிருஷ்ணா. உனது கேள்விக்கு விரைவில் பாபாவை விடை தருவார், அதுவரை பொறுமையோடிரு என்றார் சுவாமிகள். 15 தினங்கள் சென்ற பின் சாயி அவர் கனவில் தோன்றி, நானும் ராமனும் வேறுபட்டவர்களல்ல, நீ என் உருவத்தை தியானம் செய் என்று அருளினார். அது முதல் தீய சகவாசங்களை உதறி தள்ளினார் ரெட்டி. 1975 மார்ச்சில் அவருக்கு ஒற்றை தலைவலி வந்தது. கனவில் வந்த பாபாவிடம் முறையிட்டார். பாபா அவர் தலையில் மேல் கை வைத்து தடவி கொடுத்ததும் தலைவலி வருவது நின்றது. ராமகிருஷ்ணா, நான் சீரடிக்கு போய் திரும்பும் வரை என் வீட்டில் சாய் பூஜையை நீதான் கவனித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஸ்ரீ பரத்வாஜர். 13/4/1975 பூஜை முடிந்து சுமார் 90 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்த பின் படுக்கச் சென்றார் ராமகிருஷ்ணா. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாத நிலை. சாய் அவர் முன் தோன்றி, உன் தகப்பனார் நீண்ட நாட்களுக்கு முன் சிவபெருமானுக்கு 5 தேங்காய்கள் செலுத்துவதாய் வேண்டிக் கொண்டார். அதில் 3 காய்கள் வியாழனன்று உடைத்துவிடு என்று 2 முறை கூறினார். அவரை சுற்றி 4 கருப்பு நாய்கள் இருந்தன. மறந்துவிட்டேனே, 3 நாட்களில் சாய் சரிதத்தை படித்து முடி. பக்தர்களின் பாவங்களை ஏற்று இவை கருத்துவிட்டன, பயப்படாதே என்று கூறி மறைந்தார். அதன் பிறகு ராமகிருஷ்ணாவுக்கு தூக்கமே வரவில்லை. விடிந்ததும் தான் உயிர் நண்பன் கிருஷ்ணமூர்த்தியிடம் தன் கனவை பற்றி கூறினார். அவரது யோசனைப்படி தந்தைக்கு ஒரு லிகிதம் எழுதினார். வியாழக்கிழமை கனவுப்படி பூஜையில் 3 தேங்காய்களை உடைத்து நிவேதித்தார். மறுநாள் வெள்ளிக்கிழமை தந்தையிடமிருந்து வேண்டிக் கொண்டது நிஜம்தான் என்று கடிதம் வந்தது. பரத்வாஜர் ஷீரடியிலிருந்து திரும்பியதும் அன்றைய பூஜைக்கு வழக்கம் போல் கிழக்கு நோக்கி அமராமல் வடக்கு நோக்கி உட்கார்ந்தார். ராமகிருஷ்ணர் தன் கனவில் பாபா வடக்கு நோக்கி அமர்ந்திருந்ததை எண்ணி மெய் செலுத்தார். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.